அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை இந்த உலகத்திலே படைத்த படைப்புகளிலேயே உயர்வான படைப்பாக படைத்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால் மனிதர்களுக்கு மட்டுமே பிரித்து அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவை இறைவன் வழங்கியிருக்கின்றான். இது நல்லது, இது கெட்டது என்று அலசி ஆராயக்கூடிய அந்த பகுத்தறிவு உலகத்திலே உள்ள படைப்புகளிலேயே மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நன்மையை தீமையை பிரித்தறிந்து அதை தெளிவுபடுத்தி பின்பற்றக்கூடிய வழியை இறைவன் மனிதர்களுக்கு வழங்கியதை திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். நஜிதைனி, இரு வழிகளை நாம் அவர்களுக்கு காட்டவில்லையா என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். இப்படி நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடிய அறிவை மனிதனுக்கு இறைவன் வழங்கியிருந்தாலும் நன்மை செய்தால் அவனுக்கு இறைவனிடத்திலே வெகுமதி கிடைக்கும், பரிசு கிடைக்கும், தீமை செய்தால் இறைவனிடம் தண்டனை இருக்கிறது என்று நன்மாராயமும் எச்சரிக்கையும் இறைவன் வாயிலாக இறைத்தூதர்கள் மூலமாக மனிதர்களுக்கு சொல்லப்பட்டாலும் மனிதர்களின் நாட்டம் ஆர்வம் முழுவதுமே தீமையின் பக்கம் போகக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாவத்தின் பக்கம் போகக்கூடியவர்களாக தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். பாவம் செய்தால் தண்டனை கிடைக்கும் என்று அறிந்திருந்தாலும், பாவம் செய்யாமல் நன்மை செய்தால் வெகுமதி கிடைக்கும் என்று தெரிந்திருந்தாலும் அவனுடைய இயல்பு பாவத்தின் பக்கம் போகக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் சிறு சிறு பாவங்களையாவது செய்யாமல் ஒரு நாளை மனிதன் கடந்து விட முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலே தான் அவனுடைய நாட்கள் அமைகிறது, அவனுடைய வாழ்க்கை அமைகிறது. மனிதனுடைய இயல்பு அப்படிதான். அல்லாஹ்வுடைய படைப்புல மனிதர்கள் அல்லாஹ் இப்படிதான் படைச்சிருக்கிறான். இது அழகான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குறிப்பிடும் பொழுது, குல்லு பனி ஆதமோ யுக்தியோ பிள்ளையே ஒன்னகாரி, ஆதமுடைய மக்கள், ஆதமுடைய மகன் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இரவிலும் தவறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகின்றான், நான் அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, புல்லுபடி ஆதமும் கத்தாவும், ஆதமுடைய மக்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இறைத்தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு மனிதனுடைய இயல்பை இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகின்றான். அப்ப மனிதனுடைய படைப்பு அப்படிதான். பாவம் செய்யாமல் எந்த மனிதனுமே கிடையாது. எவ்வளவு உயர்ந்த ஆன்மீகத்தில் இருந்த மனிதனாக இருந்தாலும் அவர்கள் சிறு பாவங்களையால் செய்யாமல் இந்த உலகத்துல வாழ்க்கையை முடித்து விட முடியாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லுவத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் நாம இனி பாவமே செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால் இறைவன் என்ன செய்வானா, அந்த மக்களை எல்லாம் அழித்து விட்டு இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவானா. அந்த சமுதாயம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பாவம் செய்வார்கள், செய்துவிட்டு இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி குறிப்பிடுகிறார்கள். அப்ப பாவம் செய்யக்கூடியது மனிதனுடைய இயல்பாக இருக்கின்றது. ஆனால் அதிலிருந்து விடுபட வேண்டும், அதுதான் அல்லாஹ் விரும்புகிறான். நீ பாவமும் செய்யணும், அந்த பாவத்தை செய்துவிட்டு அது பாவம் என்பதை விளங்கி அதிலிருந்து விடுபட்டு இறைவனுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும். தவாகும். அந்த மனிதர்கள் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களிலே சேர்ந்தவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்புக்கு தேடுபவர்கள், பாவத்திலிருந்து மீளுபவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இறைவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, மனுஷன் பாவம் செய்யக்கூடியவனா இருந்தாலும் என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். அவன் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அதை நான் மன்னிக்க கூடியவனா இருக்கேன். மனிதன் பாவ மன்னிப்பு கேட்கணும் எல்லாம் விரும்புறான், நீ கேட்டு என்னன்னா நான் மன்னிக்க கூடியவனா இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக குறிப்பிடுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் மூன்றில் ஒரு பங்கு இரவு பங்கு வச்சோம்னா கடைசி பகுதியில, மூன்றாவது கடைசி பகுதியில இரவு சுபுக்கு முன்னாடி அந்த பகுதியில ஒருவன் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறான் என்று சொன்னால், இறைவனிடத்திலே அழுது பிரார்த்தனை செய்கிறான் என்று சொன்னால், அவருடைய பிரார்த்தனையை நான் ஏற்கிறேன். ஏன் என்று சொன்னால், கீழ் வானத்தில் நான் இறங்குகிறேன் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இறைவன் ஒவ்வொரு நாளும் இரவின் கடைசி பகுதியில கீழ் வானத்துக்கு இறங்குவான், பூமி இறங்குவான். அவன் இறங்குவான் கவனிப்பான் என்று அர்த்தம். அப்ப மனிதன் யாரெல்லாம்
அந்த கடைசி இரவின் பகுதியில இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்கிறார்களோ அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. யார் தன்னுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து கண்ணீர் விட்டு இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவருடைய பாவங்களை நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதன் பாவ மன்னிப்பு தேடுவதை எதிர்பார்க்கிறான், விரும்புகிறான். மனிதனுடைய இயல்பே இப்படிதான் என்று சொல்லி பாவ மன்னிப்பு கேட்க சொன்னான். பாவமே செய்யாத ஒரு படைப்பு படைக்கிறதா இருந்தா மனிதன் படைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே ஒரு படைப்பு இறைவன் படைத்திருக்கிறான், மலக்குமார்களை படைத்திருக்கிறான். இறைவனுடைய மலக்கு மாணவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை இறைவன் படைத்திருக்கான். அவங்க பாவமே செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை அப்படியே செய்யக்கூடியவரா இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு படைப்பை எதிர்பார்க்கிறான்னு சொன்னா அவளுக்கு நன்மை எது தீமை எது நம்ம அறிவித்து கொடுக்கணும். அவன் அதை விளங்கி நன்மையின் பக்கம் வரணும். தீமையின் பக்கம் ஒருவேளை போயிட்டாங்க என்று சொன்னால் அறிந்தோ அறியாமலோ மறதியினாலோ தடுமாற்றத்தினாலோ ஏதோ ஒரு சூழ்நிலையிலோ பாவங்களை விழுந்துடுறான், தவறுல மூழ்கிறான் என்று சொன்னால் ஒரு கட்டத்துல அவன் விளங்கிறான் இது தவறு இது பாவம் என்று விளங்கிய பிறகு இறைவனிடத்தில் திருந்தி மன்னிப்பு கேட்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அதை ரொம்ப விரும்புறான், அல்லாஹ் ரொம்ப ஆசைப்படுறான், ரொம்ப சந்தோஷம் அடைகிறான் என்று சொல்லி ரசூல் சொல்லுகிறார்கள். ஒரு சம்பவமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் நாம் பாவம் பண்ணி தேடுவதை எப்படி விரும்பக்கூடியவனாக எப்படி மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் ஒரு பாலைவனம், அந்த பாலைவனத்துல ஒரு மனிதன் நல்ல கடுச்சூடு, அவன் தனக்கு தேவையான உணவு தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஒட்டகத்துல பிரயாணம் செய்கிறான். பிரயாணம் செய்யக்கூடியவனுக்கு அது ஒரு கட்டத்துல நல்ல சோர்வாகிறான். அந்த வெயில் சூடு அது தாங்க முடியாம சோர்வாகி போய் ஒரு மரத்தடியில ஒரு நிழல்ல போய் ஒதுக்குறான். ஒதுக்குறவன் தூங்கிடுறான். தூங்கி எழுந்திருக்கு பார்க்கிறான், ஒட்டகத்தையும் காணல, அதுக்கு மேல தண்ணி உணவு எதுவுமே காணல. அவனால அந்த இடத்தை கடக்க முடியுமா? பாலைவனம் இன்னைக்கு மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடையாது. அந்த காலத்துல பாலைவனம், அந்த காலத்துல பாலைவனம் ஒட்டகத்துல தான் பிரயாணம் பண்ண முடியும், நடக்கவே முடியாது, காலை உள்ள அமர்ந்துடும். அந்த அளவுக்கு மணல் பெருகி இருக்கக்கூடிய பாலைவனத்துல சுடு மணல்ல காலை வச்சா காலுக்கு விந்து போயிடும். அந்த மாதிரியான இடத்துல அவனுக்கு நிழல்ல இருந்து எப்படி தாண்டி அவன் போகக்கூடிய இடத்தை போய் அடைய முடியும்? முடியவே செய்யாது. நாம இனி தொலைக்கவே முடியாது என்று சொல்லி அவன் மனம் நொந்து போய் வருந்தி அப்படி மயங்கிறான். அப்படி மயங்கி அந்த நிழல்ல படுத்துறான். சிறிது நேரம் கழித்து எழுந்திருந்து பார்க்கிறான், அவனுக்கு முன்னாடி அந்த ஒட்டகை நிக்குது. அவனுக்கு தேவையான பொருட்கள் அந்த உணவு பானம் தான் இருக்குது. அப்ப அவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். நாம பொழைக்கிறது கஷ்டம், இந்த இடத்தை விட்டு கடக்கிறது கஷ்டம், எப்படி போய் நம்ம போகக்கூடிய இடத்தை இலக்கை அடைய முடியும் என்று வருந்தி கவலைப்பட்டு அழுது மயக்கப்பட்டு வருவதற்கு திடீரென அவனுடைய ஒட்டகமும் அவனுடைய பொருட்களும் கிடைக்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அடைவான், எப்படிப்பட்ட சந்தோஷத்தை அடைவான். போன உயிர் திரும்ப வந்த மகிழ்ச்சி அடைவான். ஒருத்தர் ஐசியூ வார்டுல கொண்டு வச்சிருக்கிறோம், அவரு பொழைக்கிறது கஷ்டம், டாக்டர் சொல்லிட்டாரு. அங்க எல்லாம் அவங்க ஹார்ட் பீட் எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்குது, பல்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்குது, இனி அவ்வளவுதான், கடவுள்கிட்ட கேட்டுருங்க, மேல மேல உள்ளதான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. நம்ம குடும்பம் எல்லாம் வெளியே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கோம். அந்த படுக்கையில கிடக்கக்கூடிய ஆளு நம்ம பொழைக்கிறது கஷ்டம் தான், டாக்டர் எப்படி சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் நினைச்சு அவரே செத்தோம் அவர் நினைச்சிட்டாரு. திடீர்னு பார்த்தா மெடிக்கல் மிராக்கிள்ங்கிற மாதிரி அதிசயம் அற்புதம் மருத்துவ அற்புதங்கிற மாதிரி திடீர்னு அவருக்கு பல்செல்லாம் நார்மல் லெவலுக்கு வந்துட்டு அவர் உடல்ல ஆரோக்கியமான நலம் மாதிரி அவர் உணர்றாரு. டாக்டர் செக் பண்ணி பார்த்து தெரிய வைக்கிறது எப்படி நடந்து ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி சொன்னாருன்னு சொன்னால் அந்த மனிதர் எப்படி மகிழ்ச்சி அடைவார், அவருடைய குடும்பம் எப்படி மகிழ்ச்சி அடையும், கடுமையான சந்தோஷம் அடைவாங்க. இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை இறைவன் நிகழ்த்திருக்கிறான் என்று சொல்லி கடும் சந்தோஷத்தை அந்த மனிதர்கள் அடைவார்கள். இப்போ ஒரு உயிர் போன உயிர் திரும்ப கிடைக்குதுன்னு சொன்னான். உயிர் போகக்கூடிய நிலைமையில இருந்தவர் திடீரென்று தன்னுடைய உடல் ஆரோக்கியமாயிட்டு எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அதே மாதிரி இந்த மனுஷன் எப்படி சந்தோஷப்படுவான். நம்ம குறைக்கவே முடியாது, நமக்கு தேவையானது எதுவுமே இல்லை என்று கவலையுற்ற மனிதன் மயங்கிய ஒருவன் அனைத்துமே திரும்ப கிடைத்த உடனே உச்சப்பட்ட சந்தோஷத்துக்கு போய் எப்படிப்பட்ட சந்தோஷத்துக்கு போகிறார் என்று சொன்னால் இறைவனை பார்த்து நீதான் என்னுடைய அடிமை, நான் தான் உங்களுடைய எஜமான்னு சொல்லுறான். மனுஷன் சந்தோஷம் அதிகமானா எதையாவது உணர ஆரம்பிச்சிடும். கடும் சந்தோஷம் அடைஞ்சிட்டான்னு சொன்னா அவனுக்கு கவலை இருந்தாலும் ஏதாவது உணருவான், சந்தோஷம் இருந்தாலும் மனுஷன் உணரலாம். இவனுக்கு சந்தோஷம் வந்துருந்துன்னா என்ன சொல்றேன்னே தெரியல, கை கால் புரியாம சொல்றாங்களா அந்த மாதிரி இறைவனை பார்த்து நீதான் அடிமைன்னு சொல்லலாம். நான் தான் உன்னுடைய எஜமான், நான் தான் உன்னுடைய எஜமான், நீதான் என்னுடைய அடிமை என்று சொல்லி இறைவனை பார்த்து அவன் சந்தோஷம் மிகுதியில வாய்த்தோடு உணர ஆரம்பிச்சிருந்தான். அப்படி ஒரு மகிழ்ச்சியை இறைவன் அடைவானா? எப்ப அடைவான்? இந்த மனிதன் அடையக்கூடிய மாதிரியான கடும் மகிழ்ச்சி
அதிகமான மகிழ்ச்சி, அதிக சந்தோஷத்தை இறைவன் தன்னுடைய மலக்குமார்களிடம் வெளிப்படுத்துவான். எப்ப வெளிப்படுத்துவான் என்று சொன்னால், என்னுடைய அடிவான் தன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான். நாம செய்த பாவங்களை அழுது கண்ணீர் விட்டு கையேந்தி பிரார்த்தனை செய்தால் என்னுடைய இறைவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான் என்று சொல்லி நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு நான் பாவ மன்னிப்பை கொடுக்கிறேன் என்று சொல்லி சந்தோஷமாக மலக்குமார்கிட்ட அல்லாஹ் சொல்லுவானா. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை இறைவன் எப்போது அடைகிறான் என்று சொன்னால், மனிதன் தவறு செய்துவிட்டு, பாவம் செய்துவிட்டு, பிழைகள் செய்துவிட்டு, அந்த பிழைகளில் இருந்து திருந்தி இறைவன் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது இறைவன் அதிக சந்தோஷம் அடைந்து அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். அப்ப பாவ மன்னிப்பு தேடுவதை இறைவன் அதிக விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இறைவன் பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்க வேண்டும். எவ்வளவுதான் பாவ மன்னிப்பை நாம் தேடினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று செய்வதை கேள்விப்பட்டாலும் மனுஷன் பொறுப்புக்காக தான் இருக்கான். அதை பற்றி நாட்டம் இல்லாம தான் இருக்கான். இப்பாவம் செய்வதற்கு எவ்வளவு நாட்டை உணவனா இருக்கிறானோ, பாவத்தை தேடி எவ்வளவு தூரம் அடைகிறானோ, அதே அளவுக்கு அவன் வந்து பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு ஆசைப்பட மாட்டேங்கிறான், அதுல ஆர்வம் கொள்ள மாட்டேங்கிறான். அதனாலதான் அல்லாஹ் மனிதனுடைய இயல்பை புரிந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலாக சில செயல்பாடுகளை இறைவன் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்றான். இந்த செயல்களை, இந்த அமல்களை, இந்த இபாதத்துகளை இதனை செய்ய உன்னுடைய பாவங்களை நான் மன்னிச்சிருவேன். இந்த செயல்பாடுகள் மூலமா உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீ செய்த சிறு சிறு பாவங்கள் எல்லாம் இறைவனிடம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இந்த காரியங்களை செய்ய என்று சொல்லி சில காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் ரப்பல் நம்ம மனிதர்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறான். அந்த மாதிரியான காரியங்களை பற்றி தெரிந்து கொள்வது அவசியமா இருக்கு. ஏன்னா நாம எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். எல்லா மனிதர்களுமே பாவம் செய்யாதவர்கள், பாவம் செய்வதற்கு விலக்களிக்கப்பட்டவர்களா இல்லை. எல்லாருமே அந்த பாவத்துல மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறான். ஏதாவது ஒரு வகையில காரியத்துல அறியோ அறியாமலே அவன் பாவத்தை செய்யணும். அந்த பாவங்கள் இருந்து எவ்வளவு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்ம என்ன செய்யணும் அதை தெரிந்து கொள்வது அவசியமா இருக்கு. தர்மம் செய்வது, தர்மம் செய்வது, பொருளாதாரத்தை செல்வத்தை நம்ம அதிகமா பெற்றிருந்தோம் சொன்னா அதை மக்களுக்கு வாரி வழங்குறோம், மக்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது பாவங்களை இறைவன் மன்னிப்பதற்கு ஒரு காரணியாக அமைந்துவிடும். அல்லாஹ் திருமறைக்கான சொல்லி காட்டுகிறான், இன் தொகுத்து சதக்காத்து நிறுவல் ஹியா, தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அது நல்லது. ஒயின் தௌதுகா தூதுகள் புகரா பொருவ சயலுக்கும், அதே நேரம் நீங்க செய்யக்கூடிய தர்மத்தை மறைத்து ஏழைகளுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அது மிகச்சிறந்தது. பொருளாதாரத்தை, செல்வத்தை நீங்க தர்மம் பண்றீங்க, அது 4 பேருக்கு தெரியற மாதிரி செல்வத்தை கொடுத்தாலும் அது பெருமைக்கு இல்லாம, அகந்தையில இல்லாம, நமக்கு புகழ் கிடைக்கிறது இல்லாம 4 பேர் தெரிஞ்சா இதை பார்த்து 4 பேர் தர்மம் செய்வாங்க. ஒருத்தர் தர்மம் செய்யறாரு, பண வசதி உள்ள ஆளு ஒரு 10,000 தர்மம் செய்யறாரு, 4 பேரும் முன்னாடி செய்யறாருன்னு சொன்னா இன்னொரு வசதியான ஆளு பார்ப்பாரு, அவரே கொடுக்குறாருப்பா. நம்மளோட கம்மியான வசதி உள்ள ஆளு அவரே எவ்வளவு செல்வத்தை கொடுக்குறாருன்னா நம்ம கொஞ்சம் அதிகமா கொடுப்போம்னு சொல்லி அவர் அதிகம் கொடுப்பதற்கு ஒரு வழிகாட்டுல அமைகின்ற அடிப்படையில தர்மத்தை வந்து நம்ம புகழுக்கு ஆசைப்படாமல், உலக ஆதாயத்துக்கு இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி வெளிப்படையாக கொடுத்தாலும் அதுவும் சிறந்ததுதான். ஆனா அதே நேரம் யாருக்கும் தெரியாம நமக்கு அல்லாஹ் மட்டும் பார்த்தா போதும், அல்லாஹ்விடம் வந்து கூலி கிடைச்சா போதும் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு ஏழைய, ஒரு கஷ்டப்படுற ஆளை பார்த்து அவருக்கு ஒரு பொருளாதாரத்தை நம்ம ரகசியமா கொடுத்தோம் என்று சொன்னால் அது மிகச் சிறந்தது. ஒரு கஃபர் அன்குமின் செய்யாத்திக்கும், இது வந்து உங்களுடைய தீமைகளுக்கு பரிகாரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். நம்ம ரகசியமா பொருளாதாரத்தை யாருக்காக கொடுக்கணும் என்று சொன்னால் அது நாம செய்த பாவங்களுக்கு, பிழைகளுக்கு அல்லாஹ் வந்து பரிகாரமா ஆயிக்கிறோம். அந்த பாவங்களும் மன்னிச்சிருவான். ஏன் நீ அல்லாட்ட கூலிய எதிர்பார்த்து கொடுத்த, உலகத்துல யார்கிட்ட எதிர்பார்க்கல, மக்கள் யாரும் உன பாராட்டு கொடுக்கல, மக்கள்கிட்ட ஏதாவது கிடைக்கணும்னு எதிர்பார்க்கல, நீ எதை எதிர்பார்க்கிற, அல்லாஹ் வந்து கூலி எதிர்பார்க்கிற. அல்லாஹ் என்ன பண்ணுவான், இவருடைய பாவங்களை மன்னித்து விடுவோம் என்று சொல்லி அல்லாஹ் வந்து மன்னித்து விடுவோம். ஒன்றாவதுமா தகவல்களா கபீர், நீங்கள் செய்யக்கூடியவரை அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் தெரியுங்களா நீ எதுக்கு கொடுக்குற, ஏன் இப்படி ரகசியமா கொடுக்குற என்பதை வந்து அல்லாஹ் அறிந்து கொள்ளக்கூடியவனா இருக்கான். அவன் வந்து உங்களுக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதுல இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து அவனுடைய தூதர்களையும் நம்பி, தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து இறைவனுடைய தூதர்களை நம்பி அல்லாஹ்வுக்கு அழகிய கடனை கொடுப்பீர்களானால் உங்கள் தீமைகளை உங்களை விட்டும் அவன் அழிப்பேன், நான் அழிப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்ட, உங்களை சொர்க்க சோதனைகளில் நுழைய செய்வேன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறது என்னது, பொருளாதாரத்தை, செல்வத்தை, தான தர்மத்தை செய்யறது வந்து அழகிய கடன்.
அல்லாவுக்கு நம்ம கடன் கொடுக்க முடியுமா? மனுஷனுக்கு நம்ம கடன் கொடுக்கலாம். ஆனா அல்லாவுக்கு கடன் கொடுக்கிறதா? அல்ல எதை சொல்றான்? நீ ஒரு ஏழைக்கு, ஒரு பாவப்பட்டவனுக்கு, கஷ்டப்படக்கூடியவனுக்கு, நோய் விட்டவனுக்கு, தூரம் விட்டவனுக்கு உன்னுடைய பொருளாதாரத்தை, செல்வத்தை யாருக்கும் தெரியாம நீ வாரி கொடுக்கிறேன் என்று சொன்னால், அவருடைய கஷ்டத்தை நீக்குகிறார் என்று சொன்னால், அது எனக்கு தந்த மாதிரி நல்லா சொல்றான். அல்லாவுக்கு கொடுத்த மாதிரி, அல்லாவுக்கு கடன் கொடுத்த மாதிரி, அல்லாவுக்கு சும்மா கொடுத்த மாதிரி இல்ல, அல்லாவுக்கு கடன் கொடுத்த மாதிரி. அல்ல என்ன பண்ணுவான்? அது திரும்ப தருவான். எப்படி தருவான்? மறுமை நாள்ல உனக்கு திரும்ப தருவான். நீ கொடுத்த கடனுக்காக வேண்டி அல்லாஹ் மறுமை நாள்ல உனக்கு நன்மையை திரும்ப தருவான். அப்ப அல்லாஹ் எப்படி சொல்றான்? உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு வழிகாட்டியாக இந்த பொருளாதாரத்தை, செல்வத்தை மக்களுக்கு வாரி வழங்கக்கூடியது இருக்கிறது என்பதை அல்லாஹ் திருமணம் வாயிலாக சொல்லி காட்டி. அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு முக்கியமான காரணியாக தான தர்மம் செய்து செல்வத்தை, பொருளாதாரத்தை நம்முடைய இருக்கிறது என்று சொன்னால் பிறருக்கு, பாவப்பட்டவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு வாரி வழங்குவது என்பது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு காரணியா இருக்குது. அதே மாதிரி கடன் கொடுப்பது, கடனை தள்ளுபடி செய்யுது. கடன் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமையில இருக்க, வாங்கணும் திரும்ப தர மாட்டான் அப்படின்னு பயந்து போய் தான் நீ கடன் கொடுக்க வேண்டும். யாராவது அவ்வளவு கடன் கேட்டு வந்தா கூட அவருக்கு கடனை கொடுக்கணும் கிடைக்கிறவங்கன்னா முதல்ல அவர் யாரு, எப்படிப்பட்டது, இது திரும்ப தருவாரா, இந்த பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் விசாரிச்சா நம்ம கொடுக்க வேண்டிய. இப்படி பழமொழி நம்ம வாங்குறதுக்கு எவ்வளவு அலையணும், அதே மாதிரி நம்மகிட்ட திரும்ப வாங்குறதுக்கு அலைய விடணும் அப்படின்னு சொல்லிதான் சில பேர் கடனை வாங்கலாம். கடன் வாங்க வரக்கூடிய அவனுக்குள்ள என்ன பேசிட்டான், நம்ம கடனை கேட்டு இவ்வளவு தூரம் அலைஞ்சு கொண்டு போய் வாங்குறோம், அதே மாதிரி திரும்ப நம்மகிட்ட தந்துட்டு திரும்ப வாங்குறது அலைய விடணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வாங்குறான். ஏன்? கடன் வாங்குறது ஒரு ஈஸியா போச்சுங்க. கடன் வாங்குவது ஒரு பெரிய விஷயம், ஒரு கவலைக்குரிய விஷயம், மறுமையில அல்லாட்ட பதில் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம வாங்கிடும், கொடுக்குற 2ஆம் பாஸ் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இதனாலேயே கடன் கொடுப்பவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா, கடன் கொடுக்கறதுக்கே ரொம்ப யோசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. பொருளாதார செல்வம் இருந்தாலும் கொடுத்தா கிடைக்குமோ அப்படி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த கடன் கொடுப்பதற்கு பாருங்க, நம்ம அது வருதோ வரலையோ, ஆனா அந்த கடனை கொடுப்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு காரணியா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், முற்காலத்துல பழைய காலத்துல ஒருத்தர் வாழ்ந்திருந்தாராம். அவர் என்ன செல்வந்தர், பண வசதியோட இருந்திருப்பார். அவர் அவருடைய பொருளாதாரத்தை, செல்வத்தை யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, ஏழையா இருக்கிறாங்களோ அவரை பார்த்து அந்த கடனா கொடுத்துருவாராம். சும்மா கொடுக்காட்டா கூட கடனா கொடுப்பாரு. ஏன்னா அவருடைய திரும்ப வேண்டாம் எதிர்பார்க்கிறாரு, வேற யாருக்காவது கொடுக்கலாம் நினைச்சிருப்பாரு. அந்த பொருளாதாரத்தை கடனா யாருக்காவது கொடுப்பாராம், ஏழைகளுக்கு எல்லாம் கொடுப்பாரு. கொடுத்துட்டு திரும்ப வசூலிப்பதற்கு ஒருத்தர் வச்சிருந்தார், ஒரு வாலிபர் வச்சிருந்தாரு. அந்த வாலிபரை சொல்லி அனுப்புவாராம், நீ கடனை வாங்கப்போ, திரும்ப வாங்கப்போ. அதை வாங்க போற இடத்துல அதை கடன் வாங்கியவர் கஷ்டப்படுபவராக, திரும்ப செலுத்துவதற்கு தகுதி இல்லாதவராக, சிரமப்படக்கூடியவராக இருந்தா அவர்கிட்ட போய் கேட்காத, அந்த பொருளாதாரத்தை திரும்ப கேட்டு அவரை கஷ்டப்படுத்தாத, அந்த கடனை தள்ளுபடி பண்ணுது, அவரை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் என்னுடைய பாவங்களை தள்ளுபடி கொண்டுடுவான், என்னுடைய பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவான், என்னை மன்னித்து விடுவான் என்று சொல்லி அந்த மனிதர் தன்னுடைய வேலையாட்ட, அந்த வாலிபத்தை சொல்லி அனுப்புவாராம். கடனை கொடுத்து விட்டு அந்த கடனை வாங்குவதற்கு அனுப்பக்கூடிய ஆளிடம் என்ன சொல்றாரு, தர முடிஞ்ச தரட்டும், அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தாத, கஷ்டப்படக்கூடிய ஆட்டத்தை பொருளாதாரத்தை கேட்டு வாங்கிக்கிறாத, அந்த கடனை தள்ளுபடி பண்ணது, கண்டுகொள்ளாமல் விட்டு என்னுடைய பாவத்தை அல்ல கண்டுகொள்ளாமல் விட்டுருவான் அப்படின்னு சொல்லி அனுப்புவாராம். அவர் மௌத்தான பிறகு இறைவன் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி, கதை கிடையாது. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த நடக்கக்கூடிய செய்தியாக ரசூலுல்லாஹ் சொன்ன, ஒருவர் கடனை கொடுத்து விட்டு அதை தரக்கூடியவர் சிரமப்படக்கூடியவராக இருந்தால் அவருடைய கடனை தள்ளுபடி செய்தார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் அவருடைய பாவங்களை தள்ளுபடி செய்கிறான், பாவங்களை மன்னித்து விடுகிறான், அது பாவங்களை அழித்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தி வாயிலாக நம்ம அறிய முடியுது. அதே மாதிரி கடனை கொடுக்கிறோம், நமக்கு தள்ளுபடி பண்ணக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை, ஆனால் நம்ம கால அவகாசம் கொடுக்கிறோம். இப்ப தராவிட்டாலும் பரவாயில்ல, ஒரு 2 மாசம் கூட எடுத்துக்கோ, 1 வருஷம் கூட எடுத்துக்கோ என்று சொல்லி நம்ம அவர்களுடைய அந்த கால அவகாசத்தை நீட்டித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த அவகாசம் வரைக்கும் நாம செய்யற சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடும். நம்ம ஒருத்தர் 1 லட்ச ரூபாய் கடன் கொடுக்கிறோம், 50,000 ரூபாய் கடன் கொடுக்குறோம், அந்த 50,000 வாங்கி அவங்களுக்கு தரஞ்சு வாங்கிக்கிற, ஜனவரி மாதம் தந்துட சொல்லுறது, ஜனவரியில போய் கேட்கிறோம், என்னால முடியல, இந்த தந்தெல்லாம் நினைச்சேன், என்கிட்ட பைசா இல்ல, திரும்ப தர முடியல என்று சொன்னார் என்று சொன்னால், இல்லை ஒரு 2 மாசம் டைம் தாங்க, இல்ல ஒரு 3 மாசம் டைம் தாங்க என்று கேட்டாருன்னு சொன்னா நாம அந்த டைமை கொடுக்குறோம்.
கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த 3 மாசம் அவகாசம் வரைக்கும் நாம செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான், அவருடைய பிழைகளை பொறுத்து விடுவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடனை தள்ளுபடி செய்வதற்கும் கடனுக்கு கால அவகாசத்தை நீட்டிப்பதற்கும் இறைவன் அவருடைய பாவங்களை மன்னிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு இது ஒரு காரணியா இருக்கு, இது ஒரு வழிமுறையா இருக்கு. நம்ம கடன் கொடுத்து அந்த கடனை தள்ளுபடி செய்தாலோ அதற்கு அவகாசத்தை நீடித்தாலோ நம்முடைய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான். அதே மாதிரி உயிரினங்கள் மீது அன்பு செலுத்துறது. விலங்கினங்கள் இந்த வாயிலா ஜீவன் சொல்றோம்னா அந்த உயிரினங்கள் ஏதாவது கஷ்டப்படும் பொழுது உணவு தேவைக்காகவோ வேற வேற வகையிலோ சிரமப்படும் பொழுது அது மீது அன்பு செலுத்தி அதுக்கு தேவையானதை நம்ம செய்து கொடுத்தோம் என்று சொன்னால் அதுவும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியதா இருக்கும். முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் அவர் ஒரு பாதையில நடந்து போறார், ரசூலுல்லாஹ் சொல்ல செய்தி. இதுல நம்ம படித்த செய்திகள் இந்த கதை மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம நிறைய படிப்பினைகள் இருக்கு, நடந்த சம்பவங்கள் மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த உணவு நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்ப போகும் பொழுது காட்டு வழியா போகிறார். அவருக்கு ரொம்ப தாகம் ஏற்படுது, கடும் தாகம். அங்க பார்க்கிறாரு ஒரு கிணறு இருக்குது. கிணறுல அப்படி ஒரு விளையாட்டு இறங்கி போற மாதிரி பாதை இருக்குது. இறங்கி போய் தன்னுடைய தாகத்தை தீர்த்து விட்டு மேல பார்த்தா ஒரு நாய் நாக்க தொங்க போட்டு கொண்டு அது தண்ணிக்காக அது அந்த தரையை பிராண்டிட்டு இருக்கு, அது ஈர தரையை பிராண்டிட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே இவருக்கு புரியுது, தண்ணிக்காக தான் தாகத்துலதான் அலையுது, தாகத்துதான் தரையை தோன்றுதுன்னு சொல்லி அவர் அந்த பிராணியின் மீது நாயின் மீது பரிதாபப்பட்டு தன்னுடைய கால் முறை சாட்ச உருவி கீழே இறங்கி போய் அதுல தண்ணியை எடுத்துட்டு அதை தண்ணியை ஊற்றி தண்ணியை வாயில கவ்வி அப்படிதான் வர முடியும். அவ்வளவு குறுகிய பாது வாயில கவ்வியவராக அந்த சாட்ச அந்த கால்வழியை கொண்டு அந்த நாயுடைய வாயை குடிந்து ஊற்றி அதனுடைய தாகத்தை தீர்த்ததற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பாவங்களை மன்னித்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண் இதே மாதிரி ஒரு நாய் ஒரு கிணத்தை சுற்றி தாகத்திற்காக அடைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்ணும் தன்னுடைய கால்வழியை தண்ணீர் முக்கி தண்ணீர் அமைத்து அந்த தண்ணியை எடுத்துக் கொண்டு அந்த நாயுடைய தாகத்தை தீர்த்ததற்காக அந்த விபச்சாரியுடைய பாவத்தை மன்னித்ததாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ விலங்கினங்கள் வாயில்லாத ஜீவன்கள் இந்த பிராணிகளை நாம இன்னைக்கு பார்க்கிறோம், கல்லால் அடிச்சு விரட்டுறோம், அதை கஷ்டப்படுத்துறோம், அது துன்பப்படுத்துறோம். ஏதாவது நாக்கு தொங்க போட்டு ஏதாவது சாப்பாடு பசியோடு வந்திருந்தா கூட அதுக்கு ஏதாவது வாங்கி போட மாட்டேங்கிறோம், அது மிரட்டி விட பார்க்கிறோம். ஆனால் அதன் மீது அன்பு செலுத்தி அதுக்கு தேவையான உணவை நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் அதோட சிரமத்தை நீக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். இது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு காரணியாக இருக்கிறது. இது விலங்கினங்கள் மட்டுமில்ல, உயிரினங்கள் மனிதர்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கு. ஒருத்தர் நம்ம நடந்து போறோம், பாதை வழியாக போற வழியில கிளை முள் கிளை உடைச்சு கிடக்குது, இது பாதையில கிடக்குது. யாராவது போனாங்கன்னா நம்ம பார்த்துட்டோம், நம்ம கடந்து போயிடுறோம். பார்க்காம யாராவது அவருடைய காலில் குத்தி ரத்தம் காயம் ஏற்பட்டு சொன்னால் அதனால அவர் பாதிக்கப்படுறாரு. யாருக்கும் பாதிப்பு விடக்கூடாது என்பதாக அந்த முற்கிளைய இந்த பாதையிலே துன்பம் தரக்கூடிய அந்த பொருளை தொல்லை தரக்கூடிய பொருளை எடுத்து அகற்றி மாற்றி யாருக்கும் துன்பம் தராமல் நம்ம பாதுகாத்தோம் என்று சொன்னால் அதற்காகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய செய்யறது. அது மாதிரி ஒரு மார்க்க சபைகள்ல பங்கெடுக்கிறோம், மார்க்கத்தை சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை பங்கெடுக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகளை பங்கெடுக்கும் பொழுதும் அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அது மாதிரி நோன்பு வைக்கிறோம், அரஃபா நோன்பு, ஆஷுரா நோன்பு வைக்கிறோம், அதன் மூலமாக